கணவன் இறப்பு வழக்கை உரிய முறையில் விசாரிக்க வேண்டுமென அவரது மனைவி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஒட்டன்தாங்கலைச் சேர்ந்த முருகன் சாலையோரத்தில் இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு உயிரிழந்ததை சந்தேக மரணமாக பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முருகனுக்கு உறவினர்கள் சிலர் கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து காவல் நிலையங்களில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது மனைவி பாக்கியலட்சுமி தெரிவித்துள்ளார். ஒட்டன்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவங்க சார். என் ஹஸ்பண்ட் போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த கொலையை மறைச்சு ஆக்சிடென்ட் இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சார் சொல்கிறாங்க. கொலைன்னு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. நான் இது முன்னாடி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போன வாரம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 3 முறை 4 முறை அந்த உத்தரமல்லி ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சிஎஸ்சி காப்பியும் வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இன்னைய வரைக்கும் என்கிட்ட தரகர் மூலியமா பாடியை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் இல்லாதவே போஸ்ட்மார்ட்டமும் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சார் நான் கேட்குறேன். கொலைனா அவங்க பங்காளி பிரச்சனைங்க சார். பங்காளி பிரச்சனை. அவன் பையன் இறந்துட்டான் சார். நான் 1 வாரத்துக்கு முன்னாடி அவன் பையன் இறந்துட்டான். அது என்ன கேட்டா என் ஹஸ்பண்டும் என் மாமியார் தான் சூனியை வச்சு கொண்டுட்டாங்க. ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. பரம்பரையான பகைப்பழுது சார். எனக்கு தெரியாது சார். இப்போ என் பொண்ணையும் கொண்டுடுவேன். அவங்க வீட்டை வாரிசே இருக்கக்கூடாது. நான் அவன் பொண்ணையும் கொண்டதுக்கு நான் தயாராகிட்டேன்றான். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி என் முன்னாடி காமிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணவும் இல்லை சார். அவன் ஜாலியாக ஊர் உள்ள தான் செஞ்சுட்டு இருக்கான். நான் கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், அந்த டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதுக்கு சட்டப்பூர்வமாக எனக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன் சார்.